அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 406வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 406வது நாளில் நடந்த அப்டேட்ஸ், அதாவது என்ன நடந்தது என்பதை நாம் வைகரை விஷன் சேனலில் வெளியிட்டிருக்கிறோம். அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவும் அதற்காக முக்கியம் இல்லாத ஒரு விஷயம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இதிலும் மிக முக்கியமான தகவல்களை இடம்பெற செய்கிறோம். அந்த வகையில் நேற்று வெஸ்டர்ன் மீடியாவில் ஃபாரின் அஃபேர்ஸ் என்ற பத்திரிகை தந்த ஒரு செய்தியினுடைய ஒரு செய்தியை பற்றிய தகவல் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இஸ்ரேலு இப்போ செய்யக்கூடிய கூட்டுப்படுகொலைகள் ஜெனோசைடு ஐக்கிய நாடுகள் சபையால் ஜெனோசைடு என்று அறிவிக்கப்பட்டது, கூட்டுப்படுகொலை என்று அறிவிக்கப்பட்டது. அதனால் வார் கிரிமினல் என்று நெத்தன்யாஹுவை அறிவித்தார்கள். ஐக்கிய நாடுகள் சபைக்கு துப்பில்லை என்று நமது மொழியில் சொன்னால் அதற்கு எந்த சக்தியும் இல்லை என்பதனால் அது ஐசிசி வாரண்டை, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுடைய வாரண்டை இன்னும் இஷ்யூ பண்ணாமல் இருக்கு. எப்படி ஒரு சர்வதேச நிறுவனம், ஒரு நீதிமன்றம் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டு இருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து, நான் ஃபாரின் அஃபேர்ஸுடைய இதழை பற்றி உங்களுக்கு சொன்னேன். அது எப்படி இந்த ஹிஸ்புல்லாவையும் ஹமாஸையும் நீ வெற்றி கொள்வது முடியவே முடியாது, அதுக்காக நீ அக்கம் பக்கத்தில் எல்லாம் போய் தாக்குதலை நடத்துவது, போரை விரிவுபடுத்துவது உனக்கு எந்த வெற்றியையும் தராது என்று சொல்லி இருக்கிறதோ, அதே போல் அது சொல்லுகிறது ஒரு வார்த்தை, இஸ்ரேல் மிகவும் கஷ்டப்படுகிறதே, பல முனைகளிலும் யுத்தத்தை தொடங்கியதால் இஸ்ரேல் மிகவும் கஷ்டப்படுகிறதுன்னு. அதை வெஸ்டர்ன் மீடியா எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுதுன்னா, இஸ்ரேல் இஸ் ஒர்க்கிங் ஹார்ட் எகென்ஸ்ட் த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ். இன்னும் 6 நாடுகள் இஸ்ரேலை தாக்குவது போலையும், அதில் ஹமாஸும் ஒரு நாடுங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு, ஹமாஸும் காசாவும் ஒரு நாடுங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு, எல்லா நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேலை தாக்குவதாகவும், இஸ்ரேல் அதையெல்லாம் தாங்கி மிகப்பெரிய அளவில் யுத்தம் நடத்தி கொண்டு இருப்பதாகவும் ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள். ஆனால் உடனே அதற்கு பதில் சொன்ன, ஃபாரின் அஃபேர்ஸிலிருந்து எடுத்து பதில் சொன்ன நமது மீடியாவினுடைய அல் மயாதீன், அல் ஜசீரா போன்றவைகள் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், அந்த அறிக்கைப்படியா அது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை, இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸை, அதாவது இஸ்லாமிய அணிவகுப்பு எடுத்து வருகின்ற இந்த போராளிகளை இஸ்ரேலு வெற்றி பெற்று கொள்ளாது. அமெரிக்காவின் ஆயுதங்கள் வலுவிழந்து போகின்றன. ஏனென்று சொன்னால், இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லோரும் மிஞ்சக்கூடிய அளவில் இருக்கிறது என்று சொல்லுகின்றது. அதோடு அது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அது அப்படியே நம்ம பதிவு செய்வது நல்லது. ரெசிஸ்டன்ஸ் ஹேஸ் டிஸ்பிளேட் பவர் டு அடாப்ட் டு தி கண்டிஷன்ஸ், நியூவர் கண்டிஷன்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆன் த பேட்டில் ஃப்ரண்ட் மெனி டைம்ஸ் அண்ட் இன் டிஃபிகல்ட் அண்ட் டிஃபரண்ட் ஸ்டேஜஸ். ரொம்ப முக்கியமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது போராளிகள் என்ன வெளிப்படுத்துகிறார்கள், புது சூழ்நிலைக்கு தகுந்தபடி மிக எளிதாக அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். அடுத்தது, புதிய தங்களுக்கு நெருக்கடி அதிகமாகும் போது, புதிய சூழ்நிலைகள் ஏற்படும் போது அதற்கு தகுந்தபடி, புது நிபந்தனைகள் வருகின்ற போது அதற்கு தகுந்தபடியும் தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த பேட்டில் ஃப்ரான்ஸ், இங்கே களத்தில் நேரடியாக எதிரியை சந்திக்கும் போது. அண்ட் இன் மெனி ஸ்டேஜஸ், அது அப்படி இப்படியெல்லாம் மாறுது. நீ சாப்பாடு இல்லைன்னா, சாப்பாடு போடா, எங்கே இருக்கியோ அங்கே போய் அள்ளிட்டு வா, என்ன செய்திருவா, கொலை செய்திருவா, அவ்வளோதானே. எங்களாலையும் கொஞ்சம் பேரை கொலை செய்ய முடியும். இப்போ அள்ளிட்டு வந்தால் எல்லாரும் கையிலும் உணவு பொட்டலம் இருக்கு. நேற்று பென்கர் கொதிச்சிருக்கான், உணவு பொட்டலங்களை கொடுக்கவே கூடாது, நம்ம கொண்டு கொடுக்கவே கூடாது. ஹிஸ்புமை யாரை திறந்து விட்ட, அடி தாங்க முடியாமல் நீ தானே திறந்து விட்ட, ஏன்னா அவன் போயிட்டு வந்துட்டு இருக்கான், அதை நான் திறந்து விட்டோம்னு சொல்லலாம்னு சொல்லி அந்த காசாவினோட வளாகத்தில் உள்ள அந்த பகுதி வழியாகவும் இப்போ உணவுப் பொருட்களை கொண்டு வரக்கூடிய ஒரு வேலை நடந்திருக்கிறது. அந்த வார்த்தைகள் கடைசியில் என்ன முடியுதுன்னு சொன்னால், ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் தங்களுக்கு ஏற்பட்ட மிக கஷ்டமான சூழ்நிலைகளில் எல்லாம் அவர்கள் டக்குன்னு எப்படி தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டு அடிக்குதுங்கிறதையும் காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் 406 நாட்களாக பலத்தை பெருக்கி கொண்டு இருக்கிறார்களே தவிர பலங்குன்றி போகவில்லை. அதனால் ஜெயிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் வெஸ்டர்ன் மீடியா ப்ரோ இஸ்ரேலி இது என்ன எழுதுதுன்னா, இஸ்ரேல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கதா பொது புத்தியில் ஒரு
இதை பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக பணத்தை வாங்கி கொண்டு ஏகப்பட்ட எழுத்துக்கள் வருகின்றன. நமது நாட்டிலும் அதே போன்ற எழுத்துக்களைத்தான் ராய்ட்டர், அசோசியேட்டட் பிரஸ், ஏஜென்சி பிரெஞ்சு பிரஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கே. அதனால் நம்ம போன்ற சில வீடியோக்களை பார்க்காதவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால், ஐயோ இஸ்ரேல் கஷ்டப்படுது, ரொம்ப பெரிய நஷ்டத்துக்கு ஆளாகுது என்ன நினைப்பாங்க. அப்படி இல்லை, நீ வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பே இல்லை. அதனால் நீ ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வதுதான் இப்பொழுது உனக்கு வெற்றி என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அந்த அறிவுரையை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்பதை போட்ட பிறகுதான் வெஸ்டர்ன் மீடியா அந்த பதிலை போடணும்ல, அந்த பதிலை போடுறதில்ல. அப்போ வெஸ்டர்ன் மீடியா வந்து சொல்லக்கூடிய பொய்க்கு பதிலை நம்ம மீடியாவில் படிக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் நியூயார்க் டைம்ஸில் உள்ள 100 ஜேர்னலிஸ்ட் எதுதான் காசா கவரேஜ் வந்து கம்ப்ளீட்டாக வரக்கூடிய செய்தி ஒரு விதமாக இருக்கு, நீ அதை தலைகீழ போட சொல்ல. அது நடப்புறதெல்லாம் லெபனான்லையும் காசாலே நடக்கிறது இனப்படுகொலைகள் அல்ல, கூட்டுப்படுகொலைகள் அல்ல, அவையெல்லாம் இஸ்ரேல்ஸ் ரைட் டு டிஃபென்ஸ், தன்னை பாதுகாத்துக்கொள்ள. லெபனானு கூட யார் சண்டைக்கு போனா? காசாலாம் அவங்க அடித்தாங்க, சரி. லெபனானு கூட யார் சண்டைக்கு போனா? அப்போ இந்த யுத்தங்களை பார்க்கின்ற போது இஸ்ரேலுக்கு அழிவு வரும். ஆனால் எப்பொழுது வரும் என்பது நாள் தான் குறிக்கப்பட வேண்டும். இருந்தாலும் ஹிஸ்புல்லாவில் லெபனானில் 3386 பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள், 14,147 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். இப்படி ஷஹீதுகளை சந்தித்து இந்த யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை மேலை நாட்டு ஊடகங்கள் வேறு விதமாக திருப்புகின்றன. கவனமாக இருப்போம், கவனித்து வருவோம், இவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.